இங்க ஃபங்க்ஷன்ல போடுவாங்க பந்தலு. இன்னைக்கு திங்களு கட்டி சுட்டதடா கண்ணு சொக்குதடா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதெல்லாம் மீறி உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க யாருக்காவது உடற்பயிற்சிக்கு பர்சனல் ட்ரெயினர் வேணும்னா எங்க மாஸ்டர் ஜியை அணுகவும். ஆன்லைன்ல உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கறது, ஆஃப்லைன்ல வந்து உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கறது, பாடி பில்டிங் போட்டிக்கு, லிஃப்டிங் காம்படிஷனுக்குலாம் நம்ம மாஸ்டர் ஜி பக்காவா நம்மள ரெடி பண்ணுவாரு. டிஸ்கிரிப்ஷன்ல மாஸ்டர் ஜி நம்பர் தரேன், வேணுங்கிறவங்க டீடைல்ஸா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க ப்ரொமோஷன் கிடையாது சரிங்களா. இப்ப நான் வெற்றிக்குரியப்பட்டு டியூட்டிக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல எனக்கு 2 சர்ப்ரைஸ் நடந்தது. ஃபாலோவர் ஒருத்தவர் என்னையும் அழகா ஓவியமா வரைஞ்சி என் அட்ரஸ்க்கு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த சர்ப்ரைஸ், எங்க ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து 3 நாள் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா அது யாருன்னே தெரியாது. லாஸ்டா தான் சொல்லுவாங்க. டூ மை லவ். ரொம்ப வெக்கம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஈவினிங் டியூட்டியை முடிச்சுட்டு புல்லாங்குழல் கிளாஸ்க்கு போனேன். சாரி காமான் ஊதலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், தொண்டை கவிக்குச்சு. புல்லாங்குழல் வகுப்பை முடிச்சோடனே எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு அழைப்பு, உனக்கு நான் காசு அமைச்சிருக்கேன், எதனா போய் நல்ல சொக்காவா எடுத்துக்கோ அப்படின்னு. நன்றிமான்ட்டு ஒரு சொக்காவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மாலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா என் தங்கச்சிக்கு கால் பண்ணி அவன் மண்டைய கழுவி ஒரு சொக்காக்கு ரெடி பண்ணிட்டேன். இத்துடன் இந்த உரையாடலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.